சரியாடா? ரைட். ஜாயின் பண்ணிட்டாங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? ஜாயின் பண்ண சொல்லு. நானே சட்டை போட்டு முடிக்கிறதுக்கு. ரைட். சரியாடா? அவன் நான் பார்ப்போம்டா அப்புறம் நானே. காணல. சரி நான் ஜாயின் பண்ணுவோம். நாங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேண்ணா. ஓகே. ஸ்க்ரீன் விசிபிள் தானே? ரைட். ஓகே, பார்த்துக்கொள்ளு. என்னன்னு சொன்னா எங்களுக்கு என்ன அவங்களுக்கு சுற்றுவட்டம் அமைக்கட்டான். இந்த சுற்றுவட்டம் அமைக்கணும்னு சொன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்று உள்வட்டம் இருக்குடா, ஒன்று சுற்றுவட்டம் இருக்குது. சரிண்ணே? அப்ப ஒருக்கா மேலாளருக்கும் சொல்லி ஒரு சட்டை போட்டுன்னு என்ன சொன்னா எங்களுக்கு அமைப்புக்குள்ள வாரவர். அப்ப ஒரு முக்கோணிக்கு உள்வட்டம் அமைக்கணும்னு சொன்னா அடே என்னடாப்பா இது. இல்ல வாடியா கீறுபடுது போல இருக்கு. இப்படி அமர்த்தி எல்லாம் கீறலாம் போல இருக்கு நம்ம முக்கோணி கிடையாது. இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாம போயிட்டேன். ரைட். சரி, அது இருக்கு இந்த போட்டும். சரி, நான் என்ன சொன்னா ஒரு முக்கோணிக்கு வந்து உள்வட்டம் அமைக்கணும்னு சொன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராசஸ் தான். ரைட்டா? உள்ளுக்கு தான் வட்டம் இருக்கணும். ஆனா சுற்றுவட்டம் அமைக்கிறது சிம்பிளான ப்ராசஸ். சரிதானே? அப்ப சுற்றுவட்டம் சொன்னா அந்த முக்கோணி சுத்தி போகணும்டா வட்டம். அந்த சுற்றுவட்டம் அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா முக்கோணின்ற ஜாதாவது சரியானே ஏதாச்சும் ரெண்டு பக்கத்தை செங்குத்திரு சமக்கூட வேணும். முக்கோணம் என்ன செய்ய போறோம்? ஏதாவது இரண்டு பக்கத்தை வந்து என்ன செய்ய போறோம்? செங்குத்திரு சமக்கூட போறோம். என்ன செய்ய போறோம்? செங்குத்திரு சமக்கூட போறோம். சரியா? ரைட். அப்ப செங்குத்திரு சமக்கூடன்னு சொன்னா இங்க வச்சுக்கோணும். இந்த புள்ளியில வச்சுக்கோணும் இங்க வெட்ட போறேன். அதே மாதிரி இங்க வெட்ட போறேன். இந்த புள்ளி வச்சுக்கொண்டு இங்க வெட்ட போறேன், இங்க வெட்ட போறேன். வெட்டி போட்டு நினைக்க போறோம். அப்போ ஒரு கோடங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி அடுத்து இன்னும் ஒரு பக்கம் சரி ஏதாச்சும் ஒரு பக்கம் இங்க வச்சு இங்க வெட்ட போறேன், இங்க வெட்ட போறேன். சரிண்ணே? இங்க இங்க வருமா? இங்க வச்சு இங்க வெட்ட போறேன், இங்க வெட்ட போறேன். வெட்டி போட்டு நினைச்சு விட போறேன். சரிண்ணே? செங்குத்திரி சமம் வரும். சரிண்ணே? அப்ப என்ன இந்த ரெண்டு பக்கம் இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் சமம் வேண்டாம். அப்ப இந்த நடுவுல இவரானங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா அந்த சுற்றுவட்டத்தின மையம். அப்ப சுற்றுவட்டங்கிறதுக்கு ரெண்டு பக்கத்தை செங்குத்திரி சமக்கூடைகளை மையம் உருவாகும். சரிதானே? அப்ப சுற்றுவட்டம்னு சொன்னா இந்த உச்சிகள்ல முட்டி கொண்டு போகணும்ன்றதால ஆறு இந்த இடத்துல வந்து நாங்க ஆறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மையத்துல வச்சுக்கொண்டு இந்த இடத்துல வச்சுக்கொண்டு என்ன செய்யறோம்னு சொன்னா ஆரையாக நாங்க என்ன செய்யறோம்? இந்த மையத்துல குத்தி கொண்டு வட்டவாரியை முள்ள குத்தி கொண்டு பென்சில இங்க வச்சுக்கொண்டு இவரான ஆரையா இருக்கு அப்படியே சுத்தி கொண்டு வந்தோம்னு சொன்னா இவரான எங்களுக்கு என்னவா இருக்கும்னா அந்த சுற்றுவட்டமாக இருக்கு. சரியா? அதே உள்வட்டம் அமைக்கணும்னு சொன்னா என்னது எங்களுக்கு உள்வட்டம். உள்வட்டம் அமைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா இந்த முக்கோணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சரிதானே? இந்த முக்கோணிக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா ரைட்டானே இந்த முக்கோணி ஒன்றுக்கு கோணங்கள் இரு சமகூடணும். ஏதாச்சும் ரெண்டு கோணம். அப்ப இதுல வச்சுக்கொண்டு என்ன செய்யணும்? மில்ல வட்டி போட்டு இங்க இங்க வச்சு போட்டு என்ன செய்யணும்? இணைக்க போறேன்டா. அதே மாதிரி இங்க உள்ள கோணத்தையும் இரு சமகூட இங்க வச்சு இங்க வெட்ட போறேன், இங்க வச்சு இங்க வெட்ட போறேன். வட்டி போட்டு இணைக்க போறேன்டா. அப்பன் இணைச்சேன்னு சொன்னா இப்ப மையம் மங்களுக்கு வந்துட்டு மையமே வர்றான், மையத்தை கண்டுட்டான். ஆனா இங்க நாங்க என்ன செய்யலன்னு சொன்னா ஆரிய காணையில இங்க ஆற எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மையத்துல சொல்லி இந்த மூலையில சரியானே இந்த என்ன முக்கோணி இந்த ஏதாச்சும் ஒரு மூலையை எடுத்து வச்சு சுத்தி விட்டோம்னு சொன்னா சோழி முடிஞ்சிடா. ஆனா இங்க அந்த விஷயம் எங்களால செய்யலாது. இதுக்குத்தான் நேற்று உனக்கு சொன்ன என்னன்னு சொன்னா வெளியே இருக்கிற ஒரு புள்ளி ஒன்றுல இருந்து சரியானே வெளியே இருக்கிற ஒரு புள்ளி ஒன்றுல இருந்து பார்த்துக்கொள்ளு இவர் சரியானே இந்த சொல்லப்போற விஷயங்களை நீ கவனிச்சு எடுத்தேன்னு சொன்னா நீ பெர்ஃபெக்டா நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு போயிடுவேன். சரியானே? எங்கெங்க தேவையோ அது எல்லாத்தையும் முதலே கதைச்சிருப்பேன் உனக்கு. ரைட்டா? அப்ப வெளியே இருக்கிற புள்ளி ஒன்றுல இருந்து ஒரு செங்குத்து அமைக்க போறோம்னு சொன்னா எங்களுக்கு இங்க ஏன் நாங்க அந்த செங்குத்து அமைக்கிறோம்னு சொன்னா இந்த உள்வட்டம் அமைக்கல இங்க இருக்கிற ஒவ்வொரு முக்கோணின் ஒவ்வொரு பக்கமும் வந்து அந்த வட்டத்தின தொடலியாக இருக்கும். என்னவா இருக்கு? தொடலி. அப்ப உங்களுக்கு என்னன்னு சொன்னா தொடலியும் வந்து ஆரையும் வந்து ஒன்று கொண்டு செங்குத்து. அப்ப தொடலியும் ஆரையும் ஒன்று கொண்டு செங்குத்துன்னு சொன்னா அவரைத்தான் நாங்க என்ன செய்யணும் இங்க பயன்படுத்த போறோம். அப்ப இந்த என்ன செய்யறோம்? இந்த
மையத்துல வச்சுக்கணும். அதாவது இந்த வெளியால இருக்கிற புள்ளியில இருந்து ஏதாவது முக்கோணின் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு செங்குத்தடிக்க வரும். அப்ப என்ன செய்யறோம், இங்க வச்சுக்கொண்டு இதுல ஒரு வில் ஒன்று வெட்ட போறோம். வெட்டி போட்டு இந்த வில்ல வந்து செங்குத்தீர் சம கூட போறேன். என்ன செய்ய போறேன், செங்குத்தீர் சம கூட போறேன். சரிதானே? அவ செங்குத்தீர் சம கூட வைக்கல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மையத்தையும் இந்த இவரான செங்குத்து, அப்ப இந்த செங்குத்து இவரையும் என்ன செய்யணும், ஆரையாக அளந்து வச்சுக்கொண்டு அப்படியே சுத்தி விட்டேன்னு சொன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு பக்கத்திலையும் கட்டாயம் இந்த என்ன செய்யணும், முட்டுப்பட்டு கொண்டு வரவணும். கட்டாயம் முட்டுப்படும். சரிதானே? அப்ப உள்ளட்டம் அமைக்கிற சுற்றுவட்டம் அமைக்கணும் எனக்கு விளங்கிட்டு. அப்ப எப்படி சுற்றுவட்டம் அமைக்க போறோம், இந்த முக்கோணிக்கு எந்த முக்கோணிக்கு சுற்றுவட்டம் அமைக்க சொன்னவங்க, எந்த முக்கோணிக்குடா சுற்றுவட்டம் அமைக்க சொல்லியிருந்தாங்க, என்னது NQR என்ற முக்கோணி. NQR. அப்ப இவருக்கு சுற்றுவட்டம் அமைக்க சொன்னா என்ன செய்ய போறோம், ரெண்டு பக்கத்தை இரு சமக்கூறுட்டா எங்களுக்கு சரி. யார, ரெண்டு பக்கத்தை இரு சமக்கூறுட்டா சரி. அப்ப ரெண்டு பக்கத்தை இரு சமக்கூட போறோம். என்ன செய்ய போறோம், இங்க வச்சுக்கொண்டு இங்க வெட்ட போறேன், இங்க அள வெட்ட போறேன் தானே. இங்க வச்சுக்கொண்டு இங்க வெட்ட போறேன், இங்க வெட்ட போறேன். வெட்டி போட்டு என்ன செய்ய போறோம், இணைக்க போறேன்டா. வெட்டி போட்டு அதே மாதிரி என்ன ஒரு பக்கம் இந்த பக்கத்தை ஆற வெட்டுறேன். நான் இங்க வச்சு இங்க வெட்டுறேன், இங்க வெட்டுறேன். நான் மட்டும் தான் நீ வெட்டணும்னு அவசியம் இல்லை. சரி, நான் இங்க வச்சுறேன், இங்க வெட்டுறேன். வெட்டி பண்ணி இணைக்க போறேன். நான் இணைச்சு விட்டோம்னு சொன்னா என்ன நடக்க போகணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு மையம் வரும். சில மையம் இந்த கோட்லயும் வரலாம்டா. அது நீ சரி வடிவாக்கு கிடைக்காது உனக்கு தெரியும். சும்மா நான் சும்மா கறி வச்சுக்கேன். அது விளையாட நீ தான். சரிதானே? நான் உனக்கு என்ன மாதிரி ஆன்சர்ஸ் வேறுபட்ட விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். சரியா? என்ன செய்யறேன், இந்த மையம் வந்து இந்த இந்த என்ன செய்யறேன், இந்த இரு சமக்கூறாக்கிலே மாறலாம். நான் கீழே எனக்கு வந்துரு. அப்ப என்ன செய்யறாங்க, சுற்றுவட்டம் தானே. சோ இங்க வச்சுக்கொண்டு இந்த முக்கோணிஇந்த ஏதாச்சும் ஒரு மூலையில என்ன செய்யறேன், ஆரை அளந்து வச்சுக்கொண்டு அப்படியே சுத்தி விட்டேன்னு சொன்னா என்ன வரும் சொன்னா எனக்கு சுற்றுவட்டம். சரியா? அப்ப இந்த மாதிரி நீ கீறி இருப்ப, இந்த மாதிரி நீ கீறி இருப்ப. ரைட்? ஓகேயா? நன்றானே. அப்ப எங்களுக்கு என்ன, வெட்டாத கேள்வியா, வெட்டாத கேள்வியும் எங்களுக்கு முடிஞ்சு. சரியா? அப்ப வெட்டாத கேள்வியும் உனக்கு தேவைன்னு சொன்னா சேவ் பண்ணிட்டு இந்த அனுப்பி விடணும். சரியானே? சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளும். ரைட்டா? எட்டாவது கேள்வியும் எங்களுக்கு ஓகேடா. ரைட். பேச நம்ம ரைட். சரியா? தேவைப்பட கேட்டுக்கொள்ள. சரியான ஒரு அவனுக்கு அனுப்பி விடுறேன் நான். ரைட். அப்ப என்னன்னு சொன்னா அடுத்து என்ன மெசேஜ் போட்டுங்க என்னது, அஹ், ரொம்ப நல்லா விளங்குது. சரியா ராஞ்சினி, தேங்க்ஸ்டா. சரி, உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் முக்கியம் தான். சரியான படிப்பீங்க, இந்த ஸ்டாம் இருக்கு. நானே ரைட். ஓகே தானே, பர்ஃபெக்ட். அப்ப அடுத்தது பார்த்துக்கொள்ளு. ஒன்பதாவது கேள்வி. சரியானே? ஒன்பதாவது கேள்வி என்ன மாதிரி வாராருன்னு சொல்லி. ஓகேயா? ஆறு ஆறு இந்த இதுக்கு பார்த்துக்கொள்ள என்ன மாதிரி நாங்க விடையை கொண்டு போக போறோம் விஷயத்தை பாரு. இந்த 8 மார்க்ஸ் எப்படி எடுக்க போறோம், 8 மார்க்ஸ் எடுத்தாலே காணண்டா மிச்சம் 2 மார்க்ஸ் உனக்கு மடக்க உனக்கு மடக்கையும் சும்மா சீன் அங்கே இங்கே சடைஞ்சு விட்டாலே மார்க்ஸ் வந்துடும். சரியானே? ஒரு மேக்ஸிமம் வந்து நான் 8 மார்க்ஸ் இதில் எடுத்துக்கொள்ள, மேல வந்து அந்த 6 வரைக்கும் கொண்டு போறல 8 மார்க்ஸ் வந்துடும். அங்கே எச்சுக்கு பதிலா நீனு அதை பிறகு கிட்ட கிடையாது, அங்கேயே வந்து என்ன ஒரு 1 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம்டா. வடி 9 மார்க்ஸ் எடுக்கலாம். பர்ஃபெக்ட். அப்ப அந்த 8 மார்க்ஸ் எடுக்கிற விதத்தை ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்துக்கொள்ளோம். 6 6 சென்டிமீட்டர் உயரம் 8 சென்டிமீட்டருமான என்ன பொற்கூம்பு வடிய பாத்திரம் ஒன்றில் முழுமையாக நீரால் நிரப்பப்பட்டிருக்கான். ஃபுல்லா நிரப்பப்பட்டிருக்கு. அப்ப அந்த பொற்கூமுண்ட மொத்த கனவளவும் அந்த நீரின் கனவளவுக்கு சமன் என்றதை நீங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அந்த நீர் வீணாகாதமாறு 6 சென்டிமீட்டர் ஆரையும் 8 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரத்தில் இடப்படுது. அப்ப என்ன எங்களுக்கு, அந்த கூம்புக்குள்ள இருக்கிற அவ்வளவு கனவளவும் அந்த நீர் அவ்வளவுமே என்ன செய்யணும், எங்களுக்கு வீணாகாத மாதிரி உருளைக்குள்ள விடுறாங்க. அப்ப அந்த கூம்புக்குள்ள இருக்கிற மொத்த கனவளவு நீரும் இங்க உருளைக்குள்ள விடுற மொத்த கனவு நீருக்கு சமன். ஏன் அங்க இருக்கிற கனவளம் இங்க வந்திருக்கு. அப்ப என்ன விளங்குதுன்னு சொன்னா கூம்பின்ற கனவளம்ன்றது இந்த உருளைன்ற கனவளவுக்கு சமன்ன்றது உனக்கு என்ன செய்ய விளங்கப்பட்டிருக்கு. விடப்படும் உருளை நீர்மட்டமானது அதன் உயரத்தில் 4 சென்டிமீட்டர். என்ன உங்களுக்கு அதுலயும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் என்ன செஞ்சான்னு சொன்னா எச்சுயரம் இருக்குது. ஆனா அந்த 4 சென்டிமீட்டர் வந்து இன்னும் அவங்களுக்கு கீழே காணப்படுது. எனக்கு என்ன விளங்கி இருக்கணும், இப்ப உருளைன்ற கன அளவை ஏற்க போகுது. ஆனா உருளைன்ற முழு கனவளையும் எச்சின்ன உயரத்தின் கனவளவு ஏற்குதாண்டா இல்ல. சரிதானே? அப்ப இப்ப எங்களுக்கு எச் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குமென்னு சொன்னா 10 சென்டிமீட்டர் கனவளவு ஏற்குதான்னு பார்த்தா கிடையாது. சரிதானே? அதுல 4 சென்டிமீட்டர் என்ன கீழே, என்ன அதன் உயரத்திலும் 4 சென்டிமீட்டர் கீழே தான் நீர் இருக்குதா வேண்டா. என்னதாங்க 6 சென்டிமீட்டருக்கு தாண்டா நீர் எங்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கு. இப்ப நாங்க படத்தை போட்டு நாங்க பார்த்தோம்னு சொன்னா என்ன மாதிரி உனக்கு விளங்கிக்கொள்ளுன்னு சொன்னா இதை கிளியர் பண்ணிக்கொள்ளா. உனக்கு ஆன்சர் விட தேவை என்ன செய்யறேன், உனக்கு தேவைன்னு சொன்னா சரி உனக்கு கேள், நான் அனுப்பி விடுவேன். நானே செவனி வச்சு தானே. ரைட். இப்ப நான் பார்த்தேன்னு சொன்னாங்களே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா
கூம்புன கனவுல எங்களுக்கு என்ன ஃபுல்லா இதுக்குள்ள நீரை விட்டுருக்காங்க, இதான் எங்க கூம்பு. சரிதானே? அப்ப கூம்புன கனவுகளுக்கான சமன்பாடு என்ன? ஒன்னிங்கில் மூன்று பையார் வர்க்கம் மேட்ச். சரிதானே? இந்த பையார் வர்க்கம் மேட்ச் இதுல பார்த்துக்கொள்ளு. இதுவரை நீ முற்றாக நீ பார்த்தன்னு சொன்னா ஒரு உருளையில இருந்து, சரிதானே, ஒரு உருளையில இருந்து பாருங்களுக்கு மூண்டா பிரிச்சு ஒரு பங்கு தான் வந்திருக்கு. அப்ப உருளைன்ற கனவுகளுக்கான சாம்பாடு நேற்று தான் நாங்க பார்த்து நாங்க என்ன எங்களுக்கு ஒரு சீரான குறுக்குவெட்டுடைய திண்மத்தின் கனவுல வந்து நேற்று தாண்டா உனக்கு சொன்னா நானே ஞாபகப்படுத்தி உனக்கு இருக்குமானா. சரிண்ணே, இப்ப நீ என்ன செய்யறான்னு சொன்னா இந்த இதுக்கெல்லாம் அவன் தர வேண்டிய அவசியமே இல்லை. யார் உனக்கு கனவுல உனக்கு தந்திருப்பான், கனவுல சாம்பார் உனக்கு தந்திருப்பானு, ஆனா உனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பார் என்ன சொல்லிக்கணும் எங்களுக்கு, சீரான குறுக்கட்டுடைய திண்மத்தின கனவுகளுக்கான சாம்பாடு என்னது, குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம். அப்ப இந்த உருளைன்ற கனவுகளுக்கான சாம்பாடு நீ பார்த்தேன்னு சொன்னா உனக்கு என்ன கனவுல என்ன வரப்போகுது, ஆரை ஆறும் உயரம் எச்சும்னு சொன்னா இவன் இந்த குறுக்குவெட்டு பரப்பு என்னது, வட்டம், வட்டத்தின பரப்புல என்னது பையாறு இருக்கும். அவ இவர்ன கனவுல உனக்கு என்ன வரப்போகுது, பையாறு இருக்கும் எச்சு வரப்போகுது. அப்ப அந்த பையாறு இருக்க மேய்ச்ச வந்து ஒண்டா பிரிச்சு மூன்று பங்கு இங்க பாடுறா. அப்ப கனவுல என்ன உருளேந்த கனவுல உனக்கு சீரான குறுக்கோட்டுடைய திண்மத்தின் எல்லா கனவுலும் உனக்கு தெரியும்னு சொன்னா சீரற்ற குறுக்கோட்டுடைய திண்மங்களுக்கு நீ வடிவாக எடுத்துட்டு போகலாம். அப்ப இங்கதான் இருக்கு அந்த பையார்க்க மேட்ச். என்ன உருளைய வந்து மூண்டா பிரிச்சு ஒரு பங்கு தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கானு. சரியா? அப்ப உனக்கு தெரியலன்னு சொன்னாலும் இந்த பேப்பர்ல நீ என்ன செய்யறான்னு சொன்னா கட்டாயம் சரியானே, கட்டாயம் பெருமடா சரியான கட்டாயம் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னா மேல கொஞ்சம் உருட்டி கொண்டு போயிட்டு தட்டி பார்த்தேன்னு சொன்னா அங்க தரப்பட்ட கனவளக்கான சாம்பாடு தந்திருக்கும், தரப்பட்ட கனவளக்கான உருளைன்ற சாம்பாடு திறப்பட்டு இருக்கு. சரியானே? சாம்பாடை மறந்துட்டு போனாலும் என்ன செய்யற, இனி பிற சாம்பாடு உனக்கு தெரியுமாடா, இனி பிரதிகிறதுல உனக்கு பிரச்சனை இருக்குமா என்றா நீ உண்மையிலேயே என்ன செய்ய, ஒரு நீயே சொல்லு, நீயே உன்ன பேசிடுறது விளையாடே சாம்பாடும் தந்து வச்சுக்கான ஆறு ஆறுன்னு உனக்கு தெரியும், உயரம் மெச்சுன்னு தெரியும், அதெல்லாம் அதுல கொண்டு பிரதிறதுக்கும் எனக்கு துப்பு இல்லைன்னு சொன்னா நீயே உன்னை என்ன செய்ற, நல்லா திட்டிக்கொள்ளு. சரியானே? அப்ப எங்களுக்கு என்ன சாம்பாடு எங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த சாம்பாடு நான் ஐடியாவில் எங்களுக்கு என்ன சொன்னான்னு சொன்னா இங்க இருக்கிற கனவுல கொண்டு இதுல விடைக்கல எச்சுயரம் தான் இருக்குது. ஆனா என்ன சொன்னாங்க, எனக்கு எச்சுயரத்திலையும் 4 சென்டிமீட்டர் கீழே தான் நீர் இருக்கா. அப்ப மொத்தம் 10ன்னு சொன்னா 10ல 4 போனா கீழே 6 இருக்கா. மொத்தம் எச்சுன்னு சொன்னா எச்சில இருந்து 4 நாங்க என்ன செய்யணும் கழிச்சு தான் நாங்க என்ன செய்ய போறோம், இந்த கனவுல விசாமப்படுத்த போறோம். இவ்வளவுதான். அப்ப எவ்வளவு உயரத்துக்கு நீர் இருக்குன்னு சொன்னா H-4 உயரத்துக்கு தான் நீர் இருக்கு. சரியானே? அப்ப கனவுல ஒரு சமப்படுத்துமா இவன் கனவுளவன் ரைட். என்னது எங்களுக்கு ஒன்றின் கீழ் 3 என்னது பை வந்து அப்படி இருக்கட்டும், வேணா பை பை வெட்டுப்பட்டு போயிடும். பை ஆறு எங்களுக்கு தந்து வச்சு எவ்வளவா, இவன் 2 ஆறை வந்து 6 உயரம் வந்து 8. சரியானே? அப்ப பை 6 இருக்கமல்ல, அப்ப என்னது 6 வர்க்கம் தர என்ன எங்களுக்கு 8 ஆகி இருக்கு. இவர் யாருக்கு சமம்னு சொன்னா பை ஆர் வர்க்கம், அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எச் வந்து எங்களுக்கு என்னவா இருக்க போறாரு, H-4 ஆகிருக்கு. உயரம் வந்து எங்களுக்கு பையாறு இருக்க மெச்சுக்கு இப்ப நீர் அங்க இருக்கிற நீர் வந்து எவ்வளவுக்கு வந்திருக்கு, இவ்வளவு நீர் என்ன H-4 உயரத்துக்கு தான் நீர் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஏன் மேல் 4க்கு நீர் இல்லையா. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த உயரத்துக்கு பதிலா H-4 நாங்க போட்டுக்கொள்ளணும். ரைட். அப்ப நாங்க சுருக்கணும்னு சொன்னா இங்க இருக்கிற பையன் இங்க இருக்கிற பையன் இல்லாம போயிடும். அப்ப ஒன்னிங்கள் 3 என்னன்னே 6 6 36 தர 8 சமன் என்ன எங்களுக்கு 6 வர்க்கம் என்னது H-4 ஆகியிருக்கு. சுருக்கணும்னு சொன்னா 12 நானே 18 96 என்னது எங்களுக்கு 6 வர்க்கம் H-4. H-4 இங்க வந்து பிரிச்சோம்னு சொன்னா 96 என்ன இருக்கு H-4. ஸ்கிரீன் தெரியுதானே, சமன் 6 வர்க்கம். அப்ப 6 சமன் என்னவா இருக்கும், வர்க்க மூலத்துக்குள்ள 96 H-4 ஆகியிருக்கு. சரிதானே? அப்ப என்ன காட்ட சொல்லிட்டாலும் எங்களுக்கு 4 வழியால வரணுமாம். H-4 நடக்குது 4 வழியால இருப்ப 4 வழியாளர்னு சொன்னா உள்ளுக்கு என்ன 16 தர 6 மாதிரி என்ன செய்யலாம் எங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி என்ன 16 தானே. அப்ப 16ஐயும் 6ஐயும் நீங்க பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 96 விஷயம் எங்களுக்கு இருக்கும் சரிடா. சரிதானே? அப்ப என்ன செய்றீங்க அந்த இடத்துல வந்து, சரியா, இந்த நான் எச்ச வந்து நான் என்ன செய்யறேன் வெளியால அந்த 4 எடுக்கணும்ன்றதுக்காக இவரை நான் என்ன எழுத போறேன், அதாவது 6 சமன் வர்க்க மூலத்துக்களை என்னது 16 தர 6. உனக்கு வாய்பாடு உனக்கு தெரியலன்னு சொன்னாலும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நான் இங்க வச்சுதான் பிடிச்சேன். 4 வழியால் இருக்குது. அப்ப என்னோட விடையின்படி 96 தான் உள்ளுக்கு இருக்குது. அப்ப 4 உள்ளுக்கு போகணும்னு சொன்னா வர்க்க மூலத்துக்கு உள்ளுக்கு போனா நன்னாங்கு 16 இருந்தா தான் வெளியால வருவேன்.
அப்ப நான் பெருக்கி கூட நீ இப்ப நான் பாக்கிறேன் சரி, நான் 16 தடவை 6 தான் நான் போறேன் ஏன்னா நாங்க செஞ்சுட்டு சரியன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 16 தடவை 6 தான் இருக்கும். நீ வேண்டா பெருக்கி பாரு என்ன 16 6 96 தான் இருக்கும் சரி. அப்ப கீழே என்ன இருக்கும் எங்களுக்கு H-4. அப்ப 16 வெளியாள வரைக்கும் என்ன இருக்கும் 4 வர்க்க மூலத்துக்குள்ள 6 எண்கள் H-4 எங்களுக்கு விட வந்துட்டுறா சரி. என்ன செய்ய சில வேளை எங்களுக்கு என்ன ஸ்கீமின் படி வரைக்கும் என்ன செய்யணும் ஒரு 5 மார்க்ஸ் ஆகும் முடியல 7 மார்க்ஸ் ஆகும். அவரைச்சா வந்து என்ன செய்யணும் சொன்னா 5 மார்க்ஸுக்கு மேல 5 இல்லாடி 5 மார்க்ஸுக்கு மேலாண்ட இருக்கும் சரி. இந்த எச்சரையும் கொண்டே காட்டுறது அப்ப காட்டிட்டேடா நீ விடையே காட்டிட்ட. அப்ப என்ன செய்ற ஒரு 7 8 மார்க்ஸ் நீ எடுத்துட்ட காட்டி எச்சமன் இவ்வளவாகும் போது மடக்கையை பயன்படுத்தி ஆர் என்ற பெருமானத்தை கிட்டிய முழு எண்ணில் காணட்டான். அப்ப இப்ப மடக்கு அட்டவணை எனக்கு தெரிஞ்சு மடக்கு அட்டவணை என்ற கையில் இருக்கணும். ஆனா மடக்கு அட்டவணை என்ற கையில இல்ல. ஒரு ஒன்ற மடக்கி இருந்தா நான் கேள்வியை கேட்க மடக்கையை பார்த்து நான் சொல்லாம சொல்ல அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும் கீழே உனக்கு என்ன செய்யணும் மடக்கையை பயன்படுத்தி எவ்வளவு சுருக்கிட்டு போலாம் அவ்வளவு சுருக்கிட்டு போவோம். அதுக்கு அப்புறம் ஆண்டிலோக் எடுத்து என்ன செய்யணும் எங்களுக்கு மடக்கையை காண்றதுக்கான இது எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா விட்டுட்டு போவோம் சரிண்ணே. அப்ப நாங்க மடக்கையே நாங்க பயன்படுத்தி செய்யக்கூடிய இடத்தை செஞ்சு முடிப்போம். அப்ப இதுக்கு கீழே நாங்க மடக்கி எடுக்க போறோம் சரிண்ணே. அப்ப மடக்கையை நாங்க எப்படி எடுக்க போறோம்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து சரிண்ணே இஞ்சால பக்கம் சரி இதுக்கு இஞ்சால எடுத்துக்கொள்றேன்டா மடக்கி சரிண்ணே. அப்ப இங்க இருந்து எழுதிட்டு போவோம் அங்க கொண்டு போய் விடுறேன்னா நீல இப்ப என்ன நடந்துச்சு நீலத்தை காணையில ரைட் நீலம் சரிண்ணே ரைட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளு என்ன எங்களுக்கு ஆர் சமன் சரிண்ணே ஆர் சமன் என்ன எங்களுக்கு 4 வர்க்க மூலத்துக்குள்ள 6 H-4 ஆகி இருக்குது சரியா. நீ என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப இப்படி வச்சிருக்கிறத விட என்ன செய்யணும்னு சொன்னா ஆறுண்ட வர்க்கம் சமம் இங்க இருக்கிற ஆறுன வர்க்கம் சமம் 96 H-4 நீ செஞ்சுட்டு போனாலும் உனக்கு நல்ல ஒரு என்ன செய்யலாம்னு சொன்னா சுருக்கள் இந்த இப்ப இதுல பார்த்தேன்னு சொன்னா அங்க இங்க எங்களுக்கு என்ன இதுல எடுக்க பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா மடக்கி எடுக்கல நான் இவர்ல வச்சிருக்கிறதும் பார்க்க இங்க முன்னுக்கு இருக்கிறவெல்லாம் நான் வச்சு கொண்டு எடுத்துன்னு சொன்னா இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கும் சரிதானே? இவரை வச்சுக்கொண்டு நாங்க எடுத்துட்டு போகலாம் சரிதானே? அப்ப இவரை வச்சுக்கொண்டு இருக்க நான் அடுத்து செஞ்சு கொண்டு போறேன். ஆனா என்ன இவரை நாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யும் ஆறு வர்க்கம் இவரை வச்சு எடுத்துக்கொண்டு போறேன் அப்பதான் உனக்கு என்ன ஈஸியா டக்குன்னு பிடிச்சு கொள்ளலாம். அதுக்கப்புறம் நான் இவரையும் வச்சு கொண்டு செஞ்சு காட்டுறேன்னு சொன்னா சில பேர் என்ன செய்யலாம் எங்களுக்கு மேல எங்களுக்கு இதுல இருந்து இது சுருக்கி எடுத்துக்கொண்டு இந்த ஆறனை காட்ட தெரியாட்டிக்கும் இந்த மடக்கையில இருக்கிற அங்கால மிச்ச விஷயத்துல விட மிச்சம் 3 மார்க்ஸ் வருமா இல்லையா அங்க 7 போட்டானு 3 மார்க்ஸ் இருந்தானே அவன் மடக்கைக்கு கீழே இருக்கிற விஷயத்தை நாங்க செஞ்சு 3 மார்க்ஸ் ஆச்சு எடுத்துட்டு போலாம் தானே. அதான் என்ன எனக்கு பாஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இந்த 3 மார்க்ஸ் எடுத்தா கூட என்ன செய்யலாம் எனக்கு ஒருவேளை எனக்கு என்ன இப்ப 32 மார்க்ஸ் இருக்கு அந்த 3 மார்க்ஸ் எடுத்தா 35 மார்க்ஸ் நான் எடுத்துட்டு போகலாம். அப்ப அவனுக்காக நான் என்ன செய்யணும்னா அவரை கொஞ்சம் அந்த ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணுவோம் சரி அப்ப என்ன மாதிரி வர்றாருன்னு சொல்லி பார்ப்போம் ரைட். அப்ப நான் இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ண போற விஷயம் வந்து சரிண்ணே ஆறுக்கு பதிலா இங்க இருக்கிற ஆர் வர்க்கத்தை பிடிச்சிட்டு வர ஆர் வர்க்கம் சமன் என்ன எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக்கிறேன்டா இந்த ஸ்கிரீனை சரிண்ணே ரைட். ஆர் வர்க்கம் சமன் எங்களுக்கு என்னன்னு சொன்னா 96 எண்கள் என்ன இருக்குன்னு சொன்னா H-4 ஹெச்சுக்கு பதிலாக தந்துட்டானே. அப்ப ஆறுன வர்க்கம் அதை நாங்க போட்டு சுருக்கி விட்டோம்னு சொன்னா 96 எண்கள் என்ன 4 தசம் ஏதோ சொல்லியிருந்தாரு 4.5168 தானே 5168 அப்ப கழிச்சு விட்டோம்னு சொன்னா ஆறுண்ட வர்க்கம் 96 எண்கள் சைவ தசம் என்னது 5168 ஆகியிருக்கும். அப்ப இனி மடக்கி எடுக்க போறேன் இனி இதுல என்ன மடக்கி எடுக்க போறேன். அப்ப இங்கால எல்ஜி என்னது எடுத்தேன்னு சொன்னா ஆறுண்ட வர்க்கம் எடுத்தேன்னு சொன்னா இங்காலே நான் என்ன செய்யணும்னு சொன்னா அதே எல்ஜி எடுக்கணும். எல்ஜி என்ன பிரேக்கெட்டுகள 96 எண்கள் சைவரசம் 5168 இதனால அப்ப எல்ஜி எடுத்துட்டேன். இங்கால வர்க்கம் நீ வச்சுக்கணும் வச்சுக்கொள்ளு இல்லாட்டி என்ன செய்ய இந்த ரெண்டுத்தையும் இங்க முன்னுக்கு போட்டுக்கொள்ளு சானே என்ன இந்த அதாவது சுட்டில உள்ள ரெண்டு சேமங்களுக்கு முன்னுக்கு வரும் சுட்டில உள்ள முன்னுக்கு வர போகுது. அப்ப 2 மடங்கு எல்ஜி ஆர் சமன் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மடக்கைக்கு உள்ளுக்கு பிரிவர்றது என்ன செய்யணும்னு சொன்னா தனித்தனியாக கழிப்படும். அப்ப எல்ஜி என்ன எங்களுக்கு 96 மைனஸ் எல்ஜி என்ன இருக்கும் எங்களுக்கு சைவரசம் அங்கால போட இடமில்லாம் கிடக்கு சரியானே 5186 5186 சரியானே அதை நீ நோட் பண்ணி எடுத்துக்கொள்றா 5186 சொல்றேன் தானே இப்ப நான் கிரகிச்சு கொள்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரியானே. என்ன கொஞ்சம் சீனு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்க முடியும் ரைட். பார்த்துக்கொள்ளு என்ன எங்களுக்கு சொன்ன இஞ்சால 2 எல்ஜி ஆர் சமன் சரியா எல்ஜி 96 நீ என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்கு பிறகு எனக்கு மடக்க பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு ஒரு என்னன்னு சொன்னா விஞ்ஞான குறிப்பீடு சொன்னா ஒரு இலக்கத்துக்கு பின்னாலே இருக்கணும். அப்ப
இங்க தசமானம் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த எண்டுல இருக்குது தசமானம் தானே. அப்ப என்ன செய்ய போறோம், இங்க இருந்து இங்க பிடிச்சு போட போறோம். அப்போ ஒன்று தசம் யார்ட்டையும் மடக்கி இருக்காடா, மடக்கி இருக்காடா யார்ட்டையாவது மடக்கி தான் எனக்கு இருக்க மென்ஷன் பண்ண. அதாவது இந்த கிரேட் லெவல்ல பின்னால புத்தகம் இருக்குண்டா. நாம இந்த ஸ்கூல்ல விடுற சார், நாம இந்த ஸ்கூல்ல வர இதெல்லாம் விடாதீங்க, சின்ன விஷயம் தான்டா. சரியான இதெல்லாம் விடாதீங்க. என்ன சரி பின்ன அதாவது இந்த சரி இருக்கா ஓகே ஒரு பார்த்து சொல்ற காட்டில். அதாவது என்ன செய்யணும் சொன்னா, மடக்கையில என்ன செய்யணும்னா 96க்கு 96க்கு பார்த்து இங்கால பூஜ்ஜியத்துக்கு பார்க்க போறீங்க. இங்க மேல வந்து பூஜ்ஜியம். 96 சைவருக்கு பார்த்து சொல்லி என்ன நடக்குது சரிதானே. மடக்கே விடாத சரிதானே. ஆனா என்ன இதுல நீங்க என்ன செய்ய மடக்கி விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா உனக்கு என்ன அதாவது டேர்ம்ஸ்ல கொஞ்சம் மடக்கி இருக்காது. அதாவது பிரிபடுறது கழிவிடம் ஏன்னா அந்த விஷயம் எனக்கு என்ன மடக்கைக்கு முன்னுக்கு இருக்கிற முன்னுக்கு தூக்கி போடலாம். அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிதானே. 96 சைவருக்கு என்னடா வந்து 98 28 சரி டில்சான நம்பி தான் போடுறேன். சரி எனக்கு ஆன்சர் தெரியாது, டில்சான கதையை நம்பி தான் போடுறேன். 98 23 தான் சரிண்ணே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எங்களுக்கு மடக்கைக்கு என்ன ஒரு லக்கத்துக்கு பின்னால இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இங்க மடக்கை என்ன செய்யுங்கன்னு சொன்னா முன்னுக்கு இருக்குது. அப்போ ஒரு லக்கத்துக்கு பின்னால கொண்டு போய் போடணும். பின்னால கொண்டு போய் போட என்ன சொல்லணும்னா சரிண்ணே பா உண்டு தசம் பா உண்டு தசம் என்ன சொன்னா 51 8க்கு நில்சான் என்ன செய்யறேன் 51க்கு பாக்குறேன் மேல என்ன செய்யறேன் 8க்கு பாக்குறேன். அதுக்கு நேரம் இங்க என்ன பருவம் இருக்குன்னு பாக்குறேன். அதுக்கு அங்க என்ன செய்யற பெட்டி அடி இங்கால பக்கம் 6 இருக்கும். அந்த 6க்கு நேரம் இங்க என்ன இருக்குன்னு பார்த்து இங்க இருக்கிறவரை கூட்டி சொல்லு. 51 8க்கு பார்க்க போறேன், என்ன பெருமானம் இருக்கு 51 8க்கு பார்க்க போறேன். அதுக்கு நேரம் அப்படியே இங்க 6க்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். ரெண்டையும் கூட்டி சொல்லு குயிக்கா. 51 8 6ல கிடக்குது எங்களுக்கு என்ன 51 6 8 அப்ப 51க்கு நேரா 6க்கு நேரா பார்க்க போறேன். சாரி 51 6டா இதுல 51 6 51 6 இஞ்சால 8 நான் 8க்கு பார்த்து சொல்லு மாறி சொல்லிடுறேன்னா 51 6 சரிண்ணே 8 மாத்தி ஒருக்கா பார்த்து சொல்லு. 51 6க்கு பார்க்க போறேன், 51 நேரம் இங்க 6க்கு என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். அங்க 8க்கு நேரம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கூட்டி போட சொல்லு. டிலுசன் என்னடா மற்ற மடக்கு இல்லையாடா பார்த்து சொல்லுடா. டிலுசன் மட்டும் தானே படிக்கிறானடா என்னடா. 71 31 நான் கூட்டி போட நான் சொல்லியிருக்கேன். 71 31 கூட்டிப்பட்டா சொல்லியிருக்கான் நான் நம்புறேன். நான் 71 31 ரைட். இப்ப பாருங்க எங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் தான் சட்டுப்புட்டுன்னு முடிய போகுது. இந்த இங்க இருக்கிறவன் நான் உடைக்க போறோம் சரி, பாரையும் வேற உடைக்க போறோம். இங்க ஒன்று தசம் என்ன சொன்னீங்க ஓகே சரிண்ணே 1.9823 இந்த மைனஸ் வச்சு இந்த பார் உடைய போறோம் சரிண்ணே. இந்த சிறப்பு இந்த பார் உடைச்சுன்னு சொன்னா இந்த பார் வந்து யாருக்கு இருக்குன்னு சொன்னா இந்த ஒன்றுக்கு மட்டும்தானே மைனஸ் சரிண்ணே. அப்ப -1 சக இங்காலோட சொன்னா சைவரசம் 7 1 3 1 உடைய போச்சு விளங்கி கொள்ளு வடிவா. பா யாருக்கு போடுறோமோ அவர் மட்டும்தான் மைனஸ் சிறப்பி மட்டும்தான் மைனஸ். பின்னால இருக்கிற இலக்கம் வந்து பிளஸ் எல்லாம் இருக்க போகுது. அப்ப உடச்சு -1 சக சைவரசம் 7 1 3. அப்ப நீ இப்ப பார்த்தேன்னு சொன்னா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா 1.9823 -1 மைனஸ் பிளஸ் 1 இதனால அங்கால பார்த்தேன்னா மைனஸ் ஆல உள்ளுக்கு பெருக்கணும் சொன்னா +1 மைனஸ் மைனஸ் சைவரசம் 7 1 3 1. அப்ப கூட்டி நம்ம சொன்னா 2.9823 இருந்து கழிக்க போறீங்க சைவரசம் 7 1 3 1 கழிக்க போறேன் சொல்லு. கழிச்சு சொல்றாப்பா களி களி கழிவிக்கா 2 என்ன செய்றீங்க 9 8 2 3 இருந்து கழிக்க போறீங்க சைவரசம் 7 1 3 1 கழிக்க போறேன். என்ன வருது 2.2 6 9 2 என்ற மாதிரி வருது. 2 6 9 2 என்ற மாதிரி வார சரியா. இப்ப நீ என்ன செய்யலாம்னு சொன்னா இங்க பெருக்கிட்டு இருக்கிற ரெண்டு என்ன செய்யணும்னு சொன்னாங்களே நீ இப்படியே வச்சு நாங்க செய்யலாம். ஆனா நான் கொண்டு வந்து பிரிக்கிறேன்டா சரி நான் பிரிச்சு விடுவேன் தானே. அப்ப இங்க என்ன செய்யணும்னா 2 LGR தான் அப்ப பெருக்கிற என்ன செய்யணும் பிரிக்கணும்னு சொன்னா LGR சமம் என்ன இருக்கும்னு சொன்னா 2ஆ பிரிக்க போறேன். அவ மொத்தமா என்ன செய்யும் 2.2 6 9 2 வந்து என்ன செய்ய 2ஆ பிரிக்க போறீங்க. பிரிச்சீங்கன்னு சொன்னா 1.1 3 4 6 ஆகி இருக்கு. அப்ப எல்ஜி வந்து இங்கால வரைக்குல ஆர்சமன் என்னவாக மாறும்னு சொன்னா அண்டியாக மாறும். என்ன அண்டி எல்ஜி ஆக மாறும். அண்டி எல்ஜி ஒன்று தசம் பிரேக்கெட் தேவையில்லையா மைனஸ்ல தானே பிரேக்கெட் தேவையில்லை. ஒன்று தசம் 1.1 3 4 6
ஒன்று மூன்று நாலு ஆறு. இந்த ஒன்று தசம் என்ற யாருன்னு சொன்னா எங்களுக்கு தசமதானத்தை குறிக்க போற விஷயம். இப்ப எங்களுக்கு அண்டி வந்து நாங்க யாருக்கு தேட போறோம்னு சொன்னா 1346 தேட போறோம். அப்ப என்ன செய்யணும்னா இப்ப நில்லுசன் என்ன செய்யணும்னு சொன்னா மடக்கைக்குள்ளுக்கு போய் என்ன செய்யறேன் 51 இங்க நேரம் பார்த்து அங்க பிடிச்ச நீ இப்ப நீ என்ன செய்ய நிலுசன் வந்து மடக்கைக்குள்ளுக்கு போயிருந்து நானே மடக்கைக்குள்ளுக்கு போயிருந்து தேட போறேன். என்னடா இது செலக்ட் ஆகுது ரைட். மடக்கைக்குள்ளுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா போயிருந்து மடக்கைக்குள்ளு சரி இந்த ஏரியாக்களை இஞ்சால இஞ்சால இருக்கும் போது இந்த ஏரியாக்களை தேடி 1346 சரி சில வேளை 1346 எக்ஸ்ட்ராட்டா இருக்காது அந்த இடத்துல 1346 அதுலயே இருக்காது. அப்ப 1346 விட கொஞ்சம் குறைவு உள்ளது இப்ப. அப்ப மிச்சமா இருக்குது இப்ப நீ பாத்துட்டு போறான்னு சொன்னா அவரு என்ன சொன்னா பாத்துட்டு இதுக்கு தேடிக்கிட்டு போய்க்கல 1342 தான் இருக்கு. 1342 பார்த்துட்டு அதுக்கு நேர மிச்சமா இருக்கிறவர் வந்து அதுக்கு நேர தேடி மேல பார்க்க போறேன். அப்ப 13 இதுக்கு நேரம் எங்க இருக்கான்னு சொல்ல போறேன், அதுக்கு மேல என்ன இருக்கான்னு சொல்ல போறேன். சரி 1342 ஏதோ என்ன என்ன இலக்கம் இருக்கு தேடினே என்ன இலக்கம் இருக்கு இடையில 1363 63 போகுது இல்ல 46 இங்க எங்களுக்கு இருக்குது. 1363க்கு முன்னுக்குள்ளதை பார்க்கணும். 1346 குறைவா இருக்கிறத பார்க்கணும். டக்குன்னு சொல்லு டக்குன்னு சொல்லு. என்னடா 13 13:35 ஜெரோனியா சரி என்னது 13:30 13:63 இருக்கவே கூடாது எங்களுக்கு எங்களுக்கு 13:46 விட குறைவாக இருக்க வேணும்டா. சரியானே எங்க தேட போறோம். இப்ப நீ வந்து என்ன 13க்கு பார்த்து 4க்கு பார்த்து 6க்கு பார்த்து கூட்டி சொல்லாத. சரியானே அதான் மடக்க பாக்கி இங்க 13க்கு பார்த்து இங்க 4க்கு பார்த்து இங்க 6க்கு பார்த்து கூட்டி சொல்றது கிடையாது. 13:46 முதல்ல என்ன செய்யற மேல கீழே பார்த்த மாதிரி உள்ளுக்கு தேடணும். அப்ப என்ன சொல்றாங்க ஜெரோனியா சொல்றாங்கன்னு சொன்னா 13 இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க ஜெரோனியா நீ 13:35 சரியானே 13:35 இருக்கான்னு சொல்றாள். 13:35 யாருக்கு நேரம் இருக்கான்னு சொல்லிட்டாக்கண்ணே 13:35 இருக்கான். 13:35 நேரம் இங்க என்ன இருக்குன்னு சொல்ற மேல என்ன இருக்குன்னு சொல்லு குயிக்கா. 13:35க்கு நேர ஜரணியா இங்கால பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லு குயிக்கா சொல்லடியப்பா. என்ன கேட்கறன்னு விளங்குதா உங்களுக்கு? சரியா இப்ப நீ தேடி பார்த்தேன்னு சொன்னா இப்ப மடக்கை இந்த மாதிரி இருக்க போகுது எங்களுக்கு மடக்கை இந்த மடக்கைக்குள்ள வந்து நானே இந்த பட்டிக்குள்ளேயோ இந்த பட்டியல தேட மாட்டோம். இந்த பட்டியல தேடைகளை 13:35 வருதுன்னு சொல்றேன். அந்த 35க்கு இங்க நேரம் என்ன இருக்கான்னு பார்க்க போறீங்க. இங்க நேரம் என்ன இருக்கான்னு பார்க்க போறேன். என்ன இருக்குது இங்க 13 இருக்குது 13 6 சொல்றேன் அப்படியா. அப்ப மிச்சமா என்னங்களை மிச்சம் ஒரு 13 11 இல்லையா அந்த 11 இங்கால பக்கம் யாரை கிட்ட இருக்கு. அப்ப 13 சொன்னா சில 11 இருக்காது. அப்ப 11 இருக்காட்டிக்கு இந்த 11க்கு கிட்ட நெருங்கினது. அது கூடவாம் இருக்கலாம் 12ஆம் இருக்கலாம். சில என்ன செய்யலாம் இப்ப என்ன எங்களுக்கு ஒரு 9ஆம் இருக்கலாம். 3க்கு கிட்ட இருக்கு சரிதானே. 3 கிட்ட என்ன இருக்குது 11 இருக்குது சரிதானே. அதாவது மிச்சமா இருக்க 13:46 10 இருக்கு நான் 10ன்னு சொன்னா 3 10 இருக்காமடா. அந்த 10 வந்து 3 நேரம் இருக்கு. அப்ப என்ன சொன்னா 13:63 எங்களுக்கு விட என்ன வரப்போகுது இங்க வந்து ஆர் சமன் 13:63 போட போறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 தசம் சைபர் தசம் சொன்னா பலமையா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அப்போ 1 தசம் சொன்னா இங்க இருக்கணும். அப்ப ஆர் சமன் என்ன சொன்னா 13.63 சரிதானே. அதாவது நீங்க சொன்னதை வச்சுத்தான் நான் இந்த விட சொல்லியிருக்கேன் சரிதானே. அதாவது சரியா இந்த விடையாண்டு எனக்கு தெரியும் இந்த மடக்கு கையில இல்ல. சரியா அப்ப என்ன எங்களுக்கு 13:63. நீ ஃபைனல் விடைய சொன்னியா 13:63? அட நீ ஃபைனல் விடைய சொல்லி வச்சியா ரைட். அப்ப அதான் 13 என்ன எங்களுக்கு 6 இல்லையான்னு கேட்டேன். சரிதானே ஓடா சரிதானே 13 என்ன எங்களுக்கு 6 3 சரிதானே ரைட். அப்ப இங்க பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு கேள்வி என்ன கேட்டான் எங்களுக்கு அதாவது மடக்க விட ஆறுந்த பெருமானது கிட்டிய முழுவன்ல காணட்டான் கிட்டிய முழுவன்ல காணட்டான் சரிதானே வெரி குட் சரிதானே. அப்ப ஆறு சமன் என்ன இருக்கும் எங்களுக்கு கிட்டிய முழுவன்ல 14 இருக்கும். 14ன்றது கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன நாங்க செஞ்சுட்டு வந்தா சரியா தானே சொன்னா என்ன வட்டங்கள் வரைக்கலாம் அந்த இது எல்லாம் வரைக்கலாம் 14 என்ன 6 வந்து சென்டிமீட்டர்ல 14 சென்டிமீட்டர் ஓகேயா பர்ஃபெக்டா. ஓகேடா டன்னாடா விளங்கினதா மடக்கு உடைக்கிறது விளங்கினதா சரிதானே. அவ மடக்கி நீ என்ன செய்யற எங்க இருந்தாலும் சரி, நம்ம அந்த மடக்கியே என்ன செய்யறோம் எங்களுக்கு அந்த வழுக்கல்ல வரைக்கும் முன்னுக்கு தூக்கி போடணும் பின்னுக்கு தூக்கி போடணும் அந்த அந்த விஷயம் தெரியுமான்னு சொன்னா நீ என்ன செய்யலாம் எங்களுக்கு
பெர்ஃபெக்டா நீ அதை எடுத்துட்டு போகலாம் மாடா. சரியான சின்ன விஷயம் தான். ரைட்டா? அப்ப என்ன எங்களுக்கு அன்போட இருக்கிற மெசேஜ் எல்லாம் அடிச்சு கொள்றேன். ஆனா இது தேவையில்லை, இது தேவையில்லை. சரியான ரைட், வேணாம் இருக்கட்டும். ஓகேயா? விளங்கினதா? இதுவும் தேவையில்லை. என்ன? ரைட். சரியாடா, அப்ப என்ன மாதிரி என்ன விளங்கினதானே? சரிடா. இதே உனக்கு சேவ் பண்ணி போட்டுருவோம். எத்தனாவது கொஸ்டின்? 9வது கொஸ்டின். 9வது கொஸ்டின். ரைட். தேவையான ஆட்கள் கேள்வி. சரியான தேவையான ஆட்கள் என்ன செய்யற? கேட்டு அதெல்லாம் எடுத்துக்கொள்ளு. சரியா? ரைட்டா? ஓகேயா? ரைட். அப்ப நெக்ஸ்ட் வந்து நாங்க பார்க்க வேண்டிய பாட் பார்த்தேன்னு சொன்னா 10வது கேள்வி. சரியான 10வது கேள்வி. 11வது கேள்வி, 12வது கேள்வி. சரியான. அப்ப நாங்க இப்ப என்னன்னு சொன்னா வந்து 12வது கேள்வி நாங்க டக்குனு செஞ்சு முடிக்கலாம். ஆனா இருந்தாலும் என்னன்னு சொன்னா இப்ப நான் உனக்கு என்ன சொன்னா இந்த இடத்துல வந்து சொல்ல வேற இல்லை. தானே இப்ப என்ன செய்யறேன், எங்களுக்கு 10வது கேள்வியும் 12வது கேள்வியும் 12வது கேள்வியும் இந்த இந்த இண்டைக்கு வந்து நான் உனக்கு சொல்லல. ஏன்னு சொன்னா நான் கூட படிச்சாலும் நான் எனக்கு ஓகே, நான் படிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா உனக்கு என்ன சொல்லணும்னா பெர்ஃபெக்டா விளங்கிக்கொள்ள. நான் கொஞ்சமா படிச்சாலும் பெர்ஃபெக்டா விளங்கிக்கணும் சொன்னேன். என்ன நான் விளங்கி கொள்ற விஷயம் வந்து பூரணமா நம்ம இந்த இடத்துல தான் நான் என்ன செய்றேன், லாஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நாம முடிக்கணும்னாக்கா முடிக்கலாம். சரி, முடிக்கணும்னா முடிக்கிற பெரிய விஷயம் இல்லை. சரி, நான் 10ஆவது முடிச்சேன்னு செய்றேன், 11வது 12வது எல்லாம் டாக்கு கூட முடிக்கலாம். ஆனா இப்ப முடிச்சேன்னு சொன்னா நீ குழம்பிடுவேன். தானே அப்ப நீ என்ன செய்யணும் சொன்னா இப்ப நான் என்ன செய்யலாம், இந்த மிச்சமா இருக்கிற பாட்டை வந்து நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கணும். சரி, அவசரம் இல்லை, எங்களுக்கு அவசரமே இல்லை. சரி, நாம தாராளமா செஞ்சு முடிக்கலாம். சொன்ன மாதிரி நான் என்ன செய்யலாம், இதுல ஒரு 25 கேள்வி, இன்னொரு 2 கேள்வி, 100 கேள்வி செஞ்சிருவோம். அதே மாதிரி இங்கேயே நாங்க என்ன செய்யலாம், இதுல ஒரு 12 கேள்வி, அங்க ஒரு 12 கேள்வி, என்ன பண்ணினாங்க 48 கேள்வி கிட்ட நாங்க செஞ்சு முடிக்கலாம். எக்ஸாம் கிட்ட வர்றது கிடையாது. சோ நீ என்ன செய்ய, அதுக்கு வந்து மிக முக்கியமா வந்து நீ என்ன செய்யணும் சொன்னா உங்க ஃப்ரெண்டை வந்து என்ன செய்யற ஆட் பண்ண குரூப்ல. இப்போ ஆட் பண்ண சொல்லி நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் குரூப்ல ஆட் பண்ணி வச்சுக்கேன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் பேர் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களா. சில பேரை பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி வந்து காணுது இந்த பேர் வந்து யாரோட ஆட் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் பேரை நீங்க என்ன செய்றீங்க, ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. உன்னால மேக்ஸிமம் வந்து உங்க ஃப்ரெண்டை வந்து எவ்வளவு ஆட் பண்ணலாம ஆட் பண்ணி சொன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணுமா இல்லையா? நீ மட்டும் படிச்சுட்டு போற மாதிரி இருக்காது. சரி, ஸோ மற்ற ஆட்களை என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கொள்ளும். சரியா? ஃபியூச்சர்ல வந்து உனக்கு என்னன்னு சொன்னா இந்த குரூப்ல வந்து மற்ற மற்ற விஷயங்கள் நான் உனக்கு தேவையான மற்ற மற்ற செமினார்ஸ் பேப்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். நானு இது ஹிஸ்டரியோட செமினார் சரி, மற்ற சரி, எல்லா எல்லா செமினாரோட பேப்பர்ஸும் வந்து உனக்கு என்னன்னு சொன்னா ஷேர் பண்ணப்படும். அப்போ அதுக்காக நீ என்ன செய்ற, கொஞ்சம் எஃபோர்ட்டை போட்டு கொள்ளு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். குரூப்ல வந்து இப்பயே நீ என்ன சரி அவனோட ஃப்ரெண்ட் ஆட் பண்ணு. சரி, நீ மட்டும் படிச்சா முக்கியம் இல்லை. சரி, இருந்து படிச்சிட்டு இருக்கேன், ஆனால் அவனோட ஃப்ரெண்ட் எத்தனை பேர் இருப்பானு ஆட் பண்ணி விட, அவன் வந்து கிளாஸுக்கு விரும்பினா படிக்கட்டும். அது உண்ட ஒரு ஹெல்ப்பா இருக்கணும் அவனுக்கு. சரிண்ணே? ஸோ இது உனக்கு என்ன, உனக்கு ஒரு இந்த போட்டி பரீட்சை இல்லைன்னு சொல்லியிருந்தான். மிக முக்கியமான விஷயம்டா, ஒவ்வொரு சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்ன செய்யணும் கவனிச்சு கூட. நம்ம நேற்று பார்த்ததுலயே உனக்கு தெரிஞ்சிருக்கு, நேற்று படிக்கையிலேயே நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் எல்லாம் இங்க வருது. அதே மாதிரி இப்ப படிப்பிச்ச இப்ப நான் சொல்லிக்கல எக்ஸ்ட்ராவா சில விஷயம் சொல்லியிருந்தேன் அடுத்த பேப்பர்ல வரப்போகுது. அப்ப நான் அங்கேயே நாங்க என்ன செய்யலாம், இந்த விஷயத்தை கதைச்சு கேட்கணும், உனக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா விளையாடணும். அதே மாதிரி இந்த சாம்பாடுகளை என்ன செய்ய ஞாபகப்படுத்தி வச்சுக்கொண்டு இந்த பேப்பரையும் உனக்கு இந்த குரூப்ல போட்டுக்கொள்றேன். வீடியோ தேவைன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா ஏதாவது குரூப்ல வந்து சொல்லுவாங்க சில அட்மின் ஏதாவது உனக்கு மெசேஜ் போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை ரிப்ளை பண்ணிக்கணும். அப்படியே உனக்கு என்ன செய்யணும்னா வீடியோ உனக்கு தேவைன்னு சொன்னா நீ எடுத்துக்கொள்ளலாம் பார்த்து. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை சந்திக்கலாம். பாய்டா. என்ன மாதிரி கிளாஸஸ் இருந்த விஷயத்த வந்து நீ குரூப்ல நீ இருந்தேன்னு சொன்னா இப்போ நீ என்ன சில குரூப்ல நீ என்ன செய்யலாம், சேட் பண்ணிக்கொள்ளலாம். சரி, குரூப்ல வந்து ஓப்பன் ஆகிறேன், உனக்கு என்னென்ன மாதிரி உனக்கு இருந்தது, வேற என்ன செய்யணும்ன்ற விஷயத்தை நீ சொல்லிக்கொள்ளு. தேவையான விஷயத்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணி எடுத்தா குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்கடா. சரியான? ஸோ என்ன மாதிரி இருக்கின்ற விஷயத்த குரூப்ல ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், நான் பார்த்து செக் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லி. சரியா? பாய். பாய்டா பாய். கிளாஸ் என்ன மாதிரி இருந்த குரூப் இல்லை இருக்கா, இல்லை குரூப் இல்லைன்னு சொன்னா குரூப்ல லிங்க போட்டு வரோம், ஜாயின் பண்ணு. உங்களோட ஃபீட்பேக்களை தான் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டா. ஸோ என்ன குரூப்ல வந்து என்ன செய்யணும் ஃபீட்பேக்ல போட்டுக்கொள்ள பாப்போம். சரியா? ரைட், நீ லீவ் ஆகிக்கொள்ளலாம். பாய் பாய். ஜாயின் பண்ண குரூப்ல ஜாயின் பண்ண லீவ் ஆகிக்கொள்ள. துவா ஏஞ்சல் அட்டட் ஒரு ஆள் ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. என்ன கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளு குரூப். அண்ட் ஃபீட்பேக்களையும் சேட்டில் பண்ணிக்கொள்ளும்.
பாய் கைஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம்டா. பாய் பாய். ரொம்ப நன்றி சார். ஆதியன் ஆதியன். ஓகே, தேங்க்ஸ். பாய் பாய். முடிஞ்சிட்டா மிஸ் யூ. ரஞ்சனி. தேங்க்ஸ் சார், நீங்க படிப்பிக்கிற எல்லாம் நல்லா விளங்குது. அப்போ A50 பேர்களை போட்டுக்கொள்ளுங்கண்ணா. பேர்களை போட்டுக்கிட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். பாய் பாய் ஆதித்யன். பாய் பாய். கில்சன் பாய்டா பாய்.